ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் 1/4 கப் அளவு துவரம் பருப்பும் 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 15 நிமிஷம் ஊறினதும் இப்போ அந்த தண்ணியோடு நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணியும் 1 கப் சேர்த்துருந்தோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில்ஸ் வர்ற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசில்ஸ் வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு 1 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். இடையில நம்ம கலந்து விட்டுறலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வெல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை சிம்லேயே வச்சிடலாம். இப்போ இது சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 வரமிளகாயை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ டேஸ்டியான ஈஸியான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை இது கூட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.